வந்து நம்ம பச்சை பயிரில் தோசை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது பச்சை பயிரும் கொஞ்சம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து பச்சை பயிர் வந்து இந்த டம்ளர்கிட்ட 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் பாதி அளவு எடுத்திருக்கேன் பச்சரிசி. இது ரெண்டையும் இப்போ 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி மாவாக எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து நான் ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் போடுவோம். ரெண்டையும் ஒன்றா போட்டு ஆட்டிடுவோம். இப்போ வந்து பச்சரிசி ஒரு 1/2 கப்பு, ரெண்டையும் 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ ரெண்டையும் ஒன்றா போட்டு ஆட்டிக்கிடுவோம். நீங்கள் வந்து மிக்சியில் கூட ஆட்டிக்கிடலாம். சுருக்கமாக இருந்தால் மிக்சியில் கூட ஆட்டிக்கோங்க. நான் வந்து கிரைண்டரில் ஆட்டுறேன். இப்போ வந்து ஆட்டி எடுப்பேன். மாவை வந்து இந்த பதத்துக்கு ஆட்டினா போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாக ஆட்டாமல் கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஆட்டி கொரகொரப்பாக ஆட்டி ஒரு பாத்திரத்தில் தோண்டி வச்சுக்கோங்க. இப்போ ஆட்டி எடுத்தாச்சு. இந்த ஆட்டின மாவோட கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். பச்சை பயிரையும் பச்சரிசியையும் ஒன்றா போட்டு ஆட்டி இப்படி கலந்து வச்சுக்கோங்க. நல்லா இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ அப்படியே தூக்கி எடுத்து வச்சுருவோம். புளிக்கட்டும் கொஞ்சம் நேரம். புளிச்சாத்தே நம்மளுக்கு தோசை வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காகத்தான் புளிக்க வைக்கிறது. நான் வந்து இதை இப்போ எடுத்து ஒரு 5 மணி நேரம் இதே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும், புளிக்க வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்ப்போம். பச்சை பயிரும் பச்சரிசியும் அரைச்சி வச்சு இப்போ 5 மணி நேரம் ஆச்சு. அது நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இந்த மாவு கூட என்னென்ன ஐட்டம் கலக்கணும்னா, இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி கலக்க வேண்டிய ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் உரித்து. ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 2 கிரீன் சில்லி, 1 கிரீன் சில்லி, 2 ரெட் சில்லி, 1 ஸ்பூனு ஜீரகம், இதோட ஒரு தேங்காய் சில் பெரிய சில்லு. இந்த சொன்ன ஐட்டம் பூரா நம்ம மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து இந்த மாவோட நம்ம கலந்துக்குருவோம். கலந்துட்டு அதுக்கப்புறம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை வார்ப்போம். இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுற ஐட்டத்தை மிக்சியில் போட்டு ஓட விட்டு எடுத்துக்கிடுவோம். தேங்காய் சில்லு, சில்லியும் ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, இது வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி துண்டு, வெங்காயம், இந்த ஜீரகத்தை வந்து பாதி இது அரைச்சதுக்கப்புறம் ஜீரகத்தை போட்டு ஓட விடுவோம். ஸ்டேஜில் இந்த சீரகத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். எல்லாம் போட்டு மொத்தமாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். பேஸ்ட் பண்ண ஐட்டத்தை பூரா இப்போ இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி கருவேப்பிலை போட்டுக்குருவோம். போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்குருவோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சால்ட் பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் வச்சு தோசை வரும். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் விட்டுக்குருவோம். ரொம்ப திக்காக இருந்தால் தோசை வந்து கொஞ்சம் ரொம்ப தடிமனாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கறந்துக்கிட்டு நைஸாக ஊற்றுங்க தோசை.
தோசை மாவு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும். கல் சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம மாவை தோசைக்கல்லை ஊற்றுவோம். இதே மாதிரி ஊற்றி இதே மாதிரி தடவி விடுங்க. ரொம்பையும் திக்காக தடவிடாதீங்க, கொஞ்சம் நைஸாகவே ஊற்றி தடவி விடுங்க. நல்லா எண்ணெயை ஊற்றி மேல்டாப்பில் 2 பக்கமும் முருக வேக வைக்கணும். நல்லா முருகலாக வெந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அங்கே நல்லா தோசை முருகலாக வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி போடுவோம். அப்படி திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துருவோம். பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்கிற வந்து தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து கொலஸ்ட்ரால் இல்லை, அதனால ரொம்ப சத்து நிறைந்தது. இந்த பச்சைப்பயிறு வந்து ரொம்ப சத்தானது. நீங்கள் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைய வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.